இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் மரம் தான். வாட்டர் ஆப்பிள் மரம் வந்து எல்லாரும் காமனாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு தான் நேட்டிவாக கொண்ட இந்த வாட்டர் ஆப்பிள் வந்து நம்மளோட தட்பவெப்பநிலைக்கு சீதோஷத்துக்கு ரொம்ப நல்லாவே வளரக்கூடியது. இதோட ஃப்ளவரிங் சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா February to ஏப்ரலுக்குள்ளே எல்லா ஃப்ளவரும் பூத்து முடிச்சு ஏப்ரல் எண்டு இல்லை மே மாதத்தில் இது வந்து ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்கும். நிறையா வந்து பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காக்கக்கூடியது வாட்டர் ஆப்பிள். இதில் வந்து ஸ்வீட்டு வாட்டர் ஆப்பிள்ஸ்னு இருக்குது. அப்புறம் வந்து நிறைய கலரில் இருக்குது. ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. ஷேப் வந்து நிறைய ஷேப்புலேயும் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் வந்து நீங்கள் கண்டிப்பாக மரம் சூஸ் பண்ணுற நிழலுக்கு வைக்கணும்னு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து வைக்கலாம். இது அதுமாரி வீட்டுக்கு வெளியும் கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா இதில் வந்து இலை வந்து அதிகமாக கொட்டாது. அது மாதிரி வந்து நல்ல ஒரு ஆக்சிஜன் நிறையா தரக்கூடிய ஒரு பிளான்ட் இது. மாமரம் இலை மாதிரி ரொம்ப பெரிய பெரிய ப்ராட் லீஃப் இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் எப்பயுமே அது இருக்கிற இடத்துல. கண்டிப்பாக நீங்கள் ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு மரம் வைக்கணும், ஒரு நிழல் தர மரம் வைக்கணும்னா நீங்கள் வாட்டர் ஆப்பிள் சூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் நம்மளும் சாப்பிட்லாம். இல்லை வந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். நிறைய நீர் சத்து இருக்கக்கூடிய பழம் வந்து வாட்டர் ஆப்பிள் இது. கண்டிப்பாக ரொம்ப ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரீ. நிழல் தரக்கூடிய ஒரு நல்ல மரம். ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம்